ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் கோவில்பட்டி வரையும் போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நான் போயிருந்தேன். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் இருக்காங்க. அவங்க பிறந்த ஊரான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை நான் சேவிச்சுக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குது. அது மலை மேலே இருக்க பெருமாள் கோயில். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்துருந்தாரு. அந்த லிஃப்ட்டில் நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சர்ச் பார்த்தேன். நல்லா இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ பிரிட்டிஷர்ஸ் யாராவது கட்டியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை, நம்ம ஆளுங்க தான் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவர் தெரியப்படுத்தினார். அந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய சர்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நியர்பை இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா இந்த சர்ச் எல்லாம் கூட நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிறப்ப ஒரு மணிக்கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கூண்டை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு வரும். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிறப்ப ஸோ அந்த ஏரியாவில் இருக்க அந்த ஷாப்ஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி அங்காடி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லா மதத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு தலங்கள் இருக்குது. ஸோ நம்ம கோயில் பார்த்தோம், அந்த கோபுரம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் சர்ச் பார்த்தோம். அந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னா நல்லா வானுயர இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியும் நான் பார்த்தேன். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏன்ஷண்ட்டாக இருக்குது. புதுசாக கட்டினதெல்லாம் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதனால் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வழிபடுறதுக்கு தலங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுது. ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஊர்லெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஜனங்க நிறைய தான் இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், க்ரௌடடாக தான் இருக்குது. ஒரு சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க கம்மியாக இருப்பாங்க, அங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனால் அந்த மாதிரி ஏரியாவும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேயுமே அப்படி தானே. சென்னையிலேருந்து நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்காகவே இருக்கோம். இப்போ இங்கே வேப்பம்பட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜனத்தொகை கம்மியாக இருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களும் கட்டிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சிட்டி இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஃபேமஸான கோயிலுங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை சுற்றி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அதனால் க்ரௌடடாக இருக்கும் அந்த மாதிரியான ஏரியா. அதனால் அது சிட்டியா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை. அங்கே ஏதாவது பேர் போன தலங்கள் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அது சிட்டிக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாலாம் நல்லா ஈஸியாக டெவலப் ஆகிடும். ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்பயும் இருக்க தான் செய்யும். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் ஒரு மலை கோயில் இருக்குது. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 படிக்கட்டு நம்ம ஏறுற மாதிரி வருது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான் எப்படி நின்ற குளம் காட்சி கொடுக்குறாரோ அதே போல் தான் இங்கேயுமே பெருமாள் நின்ற குளத்தில் காட்சி கொடுக்குறாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே பஸ் ஸ்டாண்டு வந்தேன். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் தூரம். அதனால் பெரிய பெரிய பஸ்லாம் போகாது. இந்த மாதிரி மினி பஸ் தான் போகும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் இல்லைனா ½ ஹவருக்கு ஒன்ஸ் தான் எடுப்பாங்க போல். ஸோ அதில் நான் ஏறி உட்காந்தேன். ஸோ டிக்கெட் 10 ரூபா தான். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை பசேல்னு வயல்வெளியாக இருக்குது, நிறைய மலைங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முக்கியமாக நான் இந்த கோயிலுக்கு போகிறப்ப சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் நிறைய இருந்தது. இந்த மினி பஸ்ஸில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக தான் ஏறி இருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 80 to 90% பீப்புள் அந்த கோயிலுக்காக தான் ஏறி இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு தான் மலை ஏறுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே பிரம்மாண்டமாக ஒரு விநாயகர் கோயில் இருந்ததுங்க. அது கூட நான் தனியாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எல்லாம் முழுக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் அதுக்கு நியர்பை என்னென்ன கோயிலெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலெல்லாம் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ மெனக்கிட்டு நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயிலுக்கு மலை ஏறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கூட இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான விநாயகர் சிலையாக இருக்குது. அது தனியாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன்.